ஜாப் தேடிட்டு இருக்கிற பர்சனா நீங்க, அப்ப இந்த ஒரு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொத விஷயம், நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, Indeed. ஏன்னா, இந்த Indeedல மட்டும் தான் ஹெச்ஆரும் உங்கள சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் யூசர் ஃப்ரெண்ட்லியா ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அத. 2வது விஷயம் LinkedIn. எப்படி தேடலான்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹையரிங் சொல்லிட்டு ஜாப் போஸ்ட்லாம் வரும். அந்த ஜாப் போஸ்ட்ல மெயில் ஐடிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த மெயிலுக்கு உங்க போர்ட்ஃபோலியோவோ, இல்ல உங்க ப்ரொஃபைலோ ஷேர் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஆனா, உங்கள மாரி எத்தன பேர் தெரியுமா ஷேர் பண்ணியிருப்பாங்க? அத ஸ்க்ரீனிங் பண்ணி, செலக்ட் பண்ணி, கால் பண்றதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 6 மந்த் ஆயிடும். ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஹையரிங்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பார்க்குறீங்களே, அந்த போஸ்ட் போடுற ஒரு பெர்சனுக்கு கனெக்ஷன் குடுங்க. கனெக்ஷன் குடுத்துட்டு, நீங்க கனெக்ஷன் அக்செப்ட் பண்ணக்கப்புறம் நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா, அத அவங்க பார்க்கறதுக்கு 1 ஆர் 3 டேஸ் பண்ணுவாங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்க ப்ரொஃபைல ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அவங்க உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா, உடனே கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஈஸியான ட்ரிக். ஓகேவா? 3வது விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா, இத வச்சு தான் நான் வேலையே வாங்கினேன். எப்படின்னு கேட்கிறீங்களா? வி ஆர் ஹையரிங் ஜாப் போஸ்ட் போடுவானுங்க. ஆனா, எதுவுமே நம்ம டொமைனுக்கு ரிலேட்டே ஆகாது. அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நான் Google மேப்ல கம்பெனிஸ் எல்லாமே தேடி, அதில கான்டாக்ட் நம்பர் எடுத்து டைரக்ட்டா கால் பண்ணிருவேன். கால் பண்ணி வேலை இருக்கா? இல்லையா? என்ன ஏதுன்னு கேட்பேன். ஒண்ணு அவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. சரியா? மத்தபடி எதுக்கு நீங்க இப்படிலாம் கால் பண்றீங்க? இது வந்துட்டு ப்ராப்பர் ப்ரொசீஜர் கிடையாது. அப்படின்ட்டு உன்ன யாரும் திட்டமாட்டாங்க. சரியா? ஏன்னா, நானும் இந்த மாரி ஒரு 25 கம்பெனிக்கு கால் பண்ணியிருப்பேன். சரியா? இந்த ஒரு ட்ரிக்கையும் ஃபைனலா யூஸ் பண்ணி பாரு.